என்ன மேடம், அந்த பொண்ணு சொன்னதை நீங்களும் நம்பிட்டீங்களா? சீரியல்ல நடக்கிறது நிஜத்தில் நடக்குமா மேடம்? அதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண டைம் இல்ல. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க மேடம். எப்படியாச்சும் அந்த உசிரை காப்பாத்தணும். ஹலோ. ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. மேடம், எஸ்ஐ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? பேரு சரவண பெருமாள். 2012 டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்கார். சரவண பெருமாளா? உங்களுக்கு அவரை தெரியுமா மேடம்? தெரியும். இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்காரு? உளுந்தூர்பேட்டை டவுன் ஸ்டேஷன் மேடம். அந்த ஸ்டேஷனுக்கு போங்க. ஓகே மேடம். ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு மேடம். என்னங்க மேடம்? கொடுங்க. லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஃபாஸ்டா போங்க. ஓகே மேடம். ப்ரோமோ பார்த்துட்டு இன்னைக்கு எபிசோட்ல ஒரு கொலை நடக்க போதுன்னு துர்கா சொன்னா. அது யாரா இருக்கும்? அந்த அர்ச்சகர் வீட்டுக்குள்ள பூந்தானே ஒரு ரவுடி, அவனா இருக்குமோ? இல்ல அண்ணி, இன்னைக்கு காட்டின இன்னொரு ப்ரோமோல யாரோ ஒரு பண்ணையாரையும் புதுசா ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் காட்டினாங்களாமே. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம். ஓ, இல்லடா, ஹீரோயினிக்கு மாமான்னு ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, அவரா கூட இருக்கலாம். அப்படியா? ஆமா, யாரா வேணாலும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல யாருன்னு தெரிஞ்சிட போகுது. அக்கா போட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பவர் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எவ்வளவு ஆவலா டிவி முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். இந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. அசோக், ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. அண்ணி, ஜெனரேட்டர் ஆல்ரெடி ரிப்பேர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரெடி பண்ணல. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் நேரம். கரண்ட் கட்டானா என்ன? இன்னைக்கு சீரியல்ல என்ன நடக்கும், யாரு சாக போறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு கதை சொல்றேன். துர்கா, நீ ப்ரோமோ தானே பார்த்த? அப்புறம் எப்படி இன்னைக்கு எபிசோடு கதை உனக்கு தெரியும்? கதை சொல்றேன்னு ஓ இஷ்டத்துக்கு அளந்து விடுவ. அதெல்லாம் நாங்க கேட்டுட்டு உட்காரணுமா? இல்லத்த, நிஜமாவே இன்னைக்கு எபிசோட்ல என்ன கதை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அததான் சொல்ல போறேன். சொல்ல போறியா? அதான் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறோம். அக்கா, இவளுக்கு எப்படி தெரியும்னு காட்டிக்க. அதுக்கு இன்னொரு கதை சொல்லுவா. இவகிட்ட கதை கேக்குற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. நான் போறேன். அம்மா, அத்தை, அதுவும் சரிதான். உன் கதைய நீயே வச்சுக்க. நாளைக்கு ரீடெலிகாஸ்ட் போடுவாங்கல்ல, அத பார்த்து என்ன கதைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இவ சொல்ற கதைய நீங்க வேணா கேளுங்க. அத்தை இருங்க. பெரியமா, என்ன வீணக்கா, கதை கேட்கலையா? இந்த கதை தெரிஞ்சுக்கலனா என் தலை ஒண்ணு வெடிக்காது. வீணா, என்ன? சரி துர்கா, இனிமே வரப்போற கதை உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்ன மாதிரி கற்பனையா ஒன்னும் அளந்து விட மாட்டியே. சத்யாக்கா, நீங்களுமா? இந்த சீரியலுக்கு கதை எழுதுறாருல, அவரோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு வீட்டுக்கே போயிட்டேன். இன்னைக்கு என்ன கதை வரப்போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன்.
என்னது சீரியல் ரைட்டர் வீட்டுக்கே நீ போனியா? ஆமா சின்னையா, இன்னைக்கு ப்ரோமோவை பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் தாங்கல. ஆ, அதான் அவர் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். அவரு என்கிட்ட சொன்னத நான் உங்ககிட்ட சொல்றேன். கரண்ட் போன போகட்டும். ஆ, சரி சரி சொல்லு 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 சொல்லு. அந்த ரவுடி இருக்கால சின்னையா, ஆ. அன்னைக்கு நைட்டு போலீஸ் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்னங்க, ஒரு கேண்டில் கூட கொளுத்தி வைக்காம இப்படி இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? கேண்டிலும் தீப்பெட்டியும் எங்க இருக்குன்னு தெரியல நீ. ஆமா, என்ன எல்லாரும் ஒண்ணா வரீங்க? எங்க போயிருந்தீங்க? பெரியவரே, அந்த துர்காங்கிற சீரியல்ல இன்னைக்கு யாரோ சாக போறாங்கன்னு துர்கா சொன்னா. அது யாரா இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஏய், இங்க இருக்கிற பிரச்சனை இல்ல, அந்த சீரியலை பாக்குறதா உனக்கு முக்கியமா போச்சா? இல்ல தம்பி, துர்கா சொல்றாளேன்னு நாங்க விளையாட்டா தான் பார்க்க ஆரம்பிச்சோம். 2 நாள் தான் பார்த்தோம். அதுக்குள்ள அந்த சீரியலை பார்க்கலன்னா தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அடுத்தது என்ன நடக்குமோன்னு அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு. இன்னைக்கு யாரு சாக போறாங்கன்னு தெரியல. ஆனா கரண்ட் கட் ஆனதும் இந்த துர்கா நான் கதைய சொல்றேன்னு ஆரம்பிச்சிட்டா. என்ன இன்னைக்கு எபிசோடு கதைய அவ சொல்றேன்னு சொன்னாளா? ஆமாங்க, நம்மள டென்ஷன் படுத்துற மாதிரி அவ ஏதாவது சொல்லுவான்னு தான் கதைய வேணா ஒண்ணு வேணான்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா இத போய் யார்கிட்ட கேக்குறது? இப்ப என்ன, அந்த கதையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, அது தெரிஞ்சாதான் இன்னைக்கு நைட்டு தூங்க முடியும்னு தோணுது. அப்படின்னா அத அண்ணன் கிட்ட கேளுங்க, அவர் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவார். டேய் ஜனா, பேசாம இருக்க மாட்டே? எப்படிங்க, என்ன சொல்றீங்க? பெரியவருக்கு எப்படி தெரியும்? அண்ணே, அப்ப நாங்க என்ன பண்ணோமோ அதத்தான் இப்ப அந்த சீரியல்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? ஏங்க, உங்க தம்பி என்ன சொல்றாரு? எல்லாம் நீங்க பண்ணதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏய், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் ஏதோ டென்ஷன்ல உளறான். இல்ல, நீங்க தான் எதையோ மறைக்கிறீங்க. ரொம்ப நாளாவே நான் இதை உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு எதுக்கு மேலேயும் மறைக்க நினைக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? துர்காவை அடிச்சு குளத்துல போட்டோம், கௌரியோட அப்பா அம்மாவை கொன்னு விபத்துல இறந்துட்டாங்கன்னு நம்ப வச்சீங்க. அதையெல்லாம் விட இது என்ன பெரிய விஷயமா? அப்படி என்னதான் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். அண்ணா, இதுக்கு மேல மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாதுன்னு. நம்ம கூடவே இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லாம மறைக்கிறது மனச உறுத்துதுன்னு. யாரையும் முகத்துக்கு நேர பார்த்து பேச முடியல. நாளைக்கு நாம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா கூட அவங்க தானே நம்மளை காப்பாத்த முடியும். ஓ, நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்து நீங்க மாட்டிக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. என்னங்க, இதுக்கு மேலேயும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, எங்க கிட்ட மனசை விட்டு சொல்லுங்க. அப்பதான் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆமா மாமா, விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னா அந்த துர்கா
நமக்குள்ளேயும் ஒரு கேம் விளையாடுவா. சொல்லுங்க மாமா. ஏங்க பெரியவரே பேர் கேக்குறோம்ல. சொல்லுங்க பெரியவரே. சொல்றேன் சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு அத்தனையும் சொல்றேன். நாங்க அந்த கௌரியோட அம்மா அப்பாவை கொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே எதுக்காக அவங்கள கொன்னுங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. அவங்கள நாங்க எதுக்காக கொன்னோம் தெரியுமா? ஐயா, அவசரமா வர சொன்னீங்க. ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாண்டா. நம்ம ஊர்ல கனகதுர்கா கோயில் இருக்குல்ல, உங்க கண்ட்ரோல்ல இருக்க கோயில் தாங்கய்யா. நல்லா தெரியும். சொல்லுங்கய்யா. இப்பதானே அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. ஆமாமா, அது நம்ம கோயில் தான். ஆனா சாமி சிலை பொதுவா இருக்க. ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையா? அது ஒண்ணு இல்லடா. அந்த கோயில் இருக்கிற சாமி சிலை எங்க முன்னோர்கள் செஞ்சு வச்சதுதான். பக்தியில அன்னைக்கு ஏதோ காசை இறைச்சிட்டாங்க. ஆனா இப்போ அத கணக்கு போட்டு பார்த்தா என் தலையே சுத்துதுடா. இன்னைக்கு அதோட மார்க்கெட் மதிப்பு பல கோடி ரூபாய். இந்த ஊர்க்காரங்களுக்கு அந்த சிலையோட மதிப்பு தெரியல. அபிஷேகங்கிற பேர்ல அது மேல நெய்ய ஊத்துறது, எண்ணெய ஊத்துறதுன்னு பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வெறும் அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் அத்தனை கோடி ரூபாய் உள்ள சிலை எதுக்குன்னு யோசிச்ச. அத ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நாம அந்த சிலைய சேர்த்துருவோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. உங்க மனசுல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் சாண்டி, கொஞ்ச நாளாவே அந்த எண்ணம் என் மனசுக்குள்ள குடஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதை செஞ்சு முடிக்கணும்னு என் மனசு சொல்லுது. கும்பாபிஷேகம் நடக்கட்டும்னு இருந்தேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஐயா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி ஐயர் கோயில் நடைய சாத்திட்டு போனதும் நீங்க கோயிலுக்குள்ள இறங்கிடுங்க. ஐயா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற சந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் வேலை முடிஞ்சதும் நேரா அந்த கோயிலுக்கு போய் உளவார பணி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்னடா? ஐயா, உளவார பணி முடிச்சிட்டு பொங்கலை வாங்கி தின்னுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல. ஆனா அந்த பையன் அங்கேயே நைட்டு முழுக்க வாட்ச்மேன் மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அது இடைஞ்சலா இருக்கும் ஐயா. ஏய், அவன் ஒரு புள்ள பூச்சிடா. அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஏய், அவன்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா. இன்னைக்கு நைட்டு அவன் கோயிலுக்கு வராத மாதிரி நான் ஃபேக்டரியில ஒரு வேலையை கொடுத்துறேன். போதுமா? போதுமாடா சாண்டி? ஐயா, அப்படின்னா சரிங்கய்யா. சரிடா. அப்ப கோயிலுக்குள்ள புகுந்து சிலைய திருடுறீங்க. ஆனா சாண்டி, சிலைய தூக்குறதுங்கிறது அந்தரத்துல கைத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை விட முக்கியம், சிலை மேல சின்னதா ஒரு கீறல் கூட படக்கூடாது. புரிஞ்சதா? ஐயா, நீங்க கவலையே படாதீங்க. சாமி அப்படியே சப்பாரத்துல வச்சு அழகா தூக்கிட்டு வந்துடுறோம். அந்த சிலை மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டா சரோ, 10 தலைமுறைக்கு நாம தான்டா ராஜா. அண்ணே, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நாம சக்கரவர்த்தியா தான் வாழ போறோம்.
அன்னைக்கு நைட்டு அந்த பரதேசி சந்திரன் கிட்ட ஃபேக்டரியில வேலை இருக்குன்னு அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தேன். என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு கோயில்ல நந்தாதீபம் ஏத்தி இருக்கு, அதனால காவலுக்கு இருக்கணும்னு அந்த பரதேசி கோயிலுக்கு போயிருக்கான். கோயிலுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அந்த சீரியல்ல அந்த கருமமே வந்துருச்சே. ஓ, அப்ப அந்த சிலைய திருட போன நம்ம ஆளுங்களை பிடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது கௌரியோட அப்பா தானா? ஆமா. அன்னைக்கு அவனை கொல்றப்ப கூட இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அண்ணன் அவசரப்பட்டு கொன்னுட்டாரேன்னு நினைச்சேன். அப்புறம் தான் அண்ணன் விஷயம் என்னன்னு சொன்னாரு. அந்த கூலிக்கார பையன் அன்னைக்கு சிலையை எடுக்க விடாம தடுத்துட்டான். சிலையை திருட போயிருக்கான்னு சொல்லி நம்ம சாண்டிய புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டான். சாண்டி அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையானவன் போல நம்ம டீலுக்கு ஒத்தே வரல அவன். அதனாலதான் ஆக்சிடென்ட் பண்ணி அவன் கதையும் முடிச்சு விட்டேன். அடுத்த நாள் இந்த கேஸை எடுத்த சப் இன்ஸ்பெக்டர் விஷயம் என்னங்கறத மோப்பம் பிடிச்சிட்டு சாண்டிய கூட்டிக்கிட்டு நம்ம பண்ணைக்கே வந்தவன் என் கழுத்தை பிடிச்சிட்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயம் எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்புறம் என்ன ஜனா, போலீஸ் ஜீப் வருது. தெரியல அண்ணா, பயமா இருக்குன்னு. என்ன நடந்தாலும் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். இறங்கியா? வணக்கம் ஜமீன் ஐயா. பாபா, உங்களை எங்கெங்கயோ தேடணும், கடைசியில இங்க வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன திடீர்னு எந்த பக்கம்? உங்களை பார்க்க வேண்டியதா இருந்தது, அதான் வந்துட்டேன். என்ன பார்க்குற அளவுக்கு என்ன இருக்கு? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்னன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? சுத்தி வளைக்காம சுருக்கமா என்னன்னு சொல்லு. சரி, இங்க நிக்கிறான ரவுடி பைய சாண்டி, இவன் உங்களுக்கு தெரியுமா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல. ஆனா இவனுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கே. அது மட்டும் இல்ல, நீங்க கோவில்ல என்ன செஞ்சீங்கன்னு கூட தெரிஞ்சிருக்கு. நீ என்ன சொல்ல வர? ஐயா, நம்ம கோவில் சிலைய நீங்க தான் திருட சொன்னதா இவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். சுமாரா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த கோயில் சிலை எங்க முன்னோர்கள் செஞ்சு வச்சது, அத நான் ஏன் எடுக்க போறேன்? விட்டா நான் தான் திருடன்னு சொல்லுவ போல இருக்க. ஐயா, நீங்க திருடன்னு நான் சொல்லல, சிலை திருட போய் மாட்டிக்கிட்ட இவன் தான் சொன்னான். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? யார் எதை சொன்னாலும் நீ நம்பிடுவியா? எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இங்க பாருங்க ஐயா, நீங்க ஜமீனுங்கிறதுனால மரியாதையா கேக்குறேன். நீங்களா வரீங்களா இல்ல ஹேண்ட் கப்ஸ் போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி உங்களை இழுத்துட்டு போகணுமா? ஏய் திருட்டு பயல, நானாடா உன்னை திருட சொன்னேன்?
ஏய் இந்த போலீஸ்காரன் முன்னாடியே உன்னை லாடம் கட்டிடுவன் ஜாக்கிரதை. டேய் அவராவது லாடம் தான் கட்டுவாரு, ஆனா சொன்னதை மாத்தி சொன்ன உன்னை என்கவுண்டர்ல போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன சரவண பெருமாள், அவனை மிரட்டி எனக்கு எதிரா திருப்புறியா? ஜமீன், நீங்க அவனை மிரட்டும் போது போலீஸ்காரன்னா நான் மிரட்டக்கூடாதா? இங்க பாருங்க ஜமீன் ஐயா, நல்லதோ கெட்டதோ கோவில் சிலை மேல கைய வச்சிட்டீங்க, அது எனக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் ஒன்னும் உங்களுக்கு எதிரி இல்ல, நீங்க டீல் பேசினா அதை மறுத்து பேசுறது. அப்புறம் நீங்க பிளான் பண்ண ஆக்சிடென்ட்ல சாவ நான் ஒன்னும் சாண்டிய பிடிச்ச இன்ஸ்பெக்டர் இல்ல. ஐயா, முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு? நீங்க எதுனாலும் என்கிட்ட ஓப்பனா பேசலாம். நான் ஒன்னும் நேர்மையான போலீஸ்காரெல்லாம் கிடையாது. சிலைய கடத்த நினைச்ச உங்களோட கருப்பு பக்கமும் தெரியும், அதுக்கு இடைஞ்சலா யாரு வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளுற உங்களோட கொடூர முகமும் தெரியும். அதே சமயம் வழிக்கு வந்துட்டா அவங்கள அரவணைச்சு போற உங்க தயாள குணமும் தெரியும். இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன லாபம்? உங்க பரந்த மனசை கேள்விப்பட்டிருக்கேன், அதனால வெட்டுறதை வெட்டிட்டா நான் ஏன் குறுக்க வர போறேன்? ஐயா, சிலை திருட்டுனா என்ன சாதாரணமா? அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சா முன்னாடி பின்னாடி என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டீங்களா? இப்படி ஒரு காரியத்தை பிளான் பண்ணா முதல்ல திருடனுங்களை பார்க்க கூடாது, போலீஸை தான் பார்க்கணும். தப்பு பண்ணிட்டீங்க ஜமீன் ஐயா.